திகட சக்கர செம்முகாய்ந்துளான் திகட சக்கர செம்முகாய்ந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவள் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றே முனிவரலான் தொழுகின்ற முனியே போற்றி முக்கண்ணற்கினியவர் நப்பே போற்றி கனிமொழியால் அருள் பெற்ற கனியே போற்றி காண்பதற்கு அரிதான காட்சி தன்னை மனிதர்களும் கண்டுய செய்தாய் போற்றி மாமுனிவன் பதஞ்சலிவால் மகிழ்ந்தாய் போற்றி இனியவர் என் உயிரே போற்றி போற்றி இன்பமிகு புலிமுனியே போற்றி போற்றே போதம் ஒரு தூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனு பொருளதான மேதகுவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்யதுயர் பரவிய நம்மை தீர தாதவுள் பூம்பொழிற்க அஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதிர நிகழ்ந்த மனதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் சரணகமலாலயத்தை அரணிமித நேரம் மட்டில் சரணகமலாலயத்தை அரணிமித நேரமட்டில் தவமுரஜியான வைக அறியாத சடக ஜடமூடமட்டி பவவினையிலே ஜனித சமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தெனகோரையு வேளை செப்பு கருணை புரியாதிருப்ப தெனகோரையு வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுயமீது ரத்ன மணியணி பொன்மாலை கமலோமான மார்கடபம் அணிவோனே தருணமிதையாமி புத்த கணமதூருண்ய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சகமே சிவஞானமுத்தி பரகரியும் நீ கொடுத்து செவிபூரிய வேணுனைத்த படிவேலா படிவேலா அருணாஜல பாத பத்மம் அது நிதமுமே தூதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிதயமனேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகதிருவேரகத்தின் முருகோனே அழகதிருவேரகத்தின் முருகோனே
நம பார்வதீபதே. அருளொடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே என்று கந்த புராணத்திலே குமாரபுரி படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். குமாரன் என்பவன் முருகப்பெருமான். அவன் கைலாயத்திலிருந்து சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற தலங்களை எல்லாம் வணங்கி அதன் பிறகு மண்ணியாற்றங்கரையிலே எழுந்தருளியிருக்கிறான். மண்ணியாறு என்பது காவிரியிலே விரிகின்ற ஒரு ஆறு. அந்த மண்ணியாற்றங்கரையிலே வந்தபோது சூரியன் மறைந்தருளினான், அஸ்தமனமாயினான். அப்படி சூரியன் மறைந்தவுடனே முருகப்பெருமானுடைய திருமேனி ஒளியினாலே இரவு இல்லையா. சூரியன் மறைந்தால் இரவு வரும் அல்லவா, இருள் வரும் அல்லவா. அது அந்த மண்ணியாற்றங்கரையில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிற காரணத்தினாலே அந்த மண்ணியாற்று கரையிலே அந்த பகுதியிலே இருள் இல்லையா, ஒளியாக இருந்திருக்கிறார். சூரியனுக்கே ஒளி கொடுக்கிறவன் முருகன் தான். சூரியனுக்கே ஒளி கொடுக்கிறவன் முருகன் தான். அதனாலே அப்படி சூரியனுக்கு ஒளி கொடுக்கின்ற சோதி வடிவமாயிருக்கிற முருகன் எழுந்தருளியபடியினாலே அந்த வனத்திலே இருள் இல்லை, ஒளி இருந்திருக்கிறார். அதை எப்படி சொல்றாருன்னா, ஆனகாலையில் அருமுக புங்கவன் அமல மேனி சேரொளி நிலவோடு கங்குலை வீட்டி. அந்த வனத்திலே முருகன் எழுந்தருளி இருந்தபோது இரவில் இருள் வந்தது. சந்திரனும் வந்தான். சந்திரன் வந்தான் என்றால் அவனுடைய ஒளி ஓரளவு இருக்கும் அல்லவா, சந்திரனுடைய ஒளி. அந்த இருளையும் ஓட்டினானா. குறைந்த ஒளிதானே சந்திரன் தருவார். சந்திரன் கொடுக்குற ஒளி குறைந்த ஒளிதானே. அதனால முருகனுடைய ஒளியில அந்த சந்திரனும் இல்லாமல் போயிட்டான். இப்போ சூரியன் புறப்பட்டா சந்திரன் இருக்க மாட்டேங்கிறான்ல. சந்திரன் விடிய விடிய இருக்கிறேன், சூரியன் புறப்பட்டா சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போகுது அல்லவா. அதுபோல முருகனுடைய ஒளியினாலே சந்திரனும் மறைந்து போயிட்டான். மேனி சேர் ஒளி நிலவோடு கங்குலை வீட்டி பானும் மேவது மெல்லன செய்தலிற் பரமம் வானநாயகன் கையிலை போன்றிருந்தத வையம். அதனால அந்த இடம் கைலாய மலை போல இருந்திருக்கிறார். வீசி வேரொளி விரற்குகன் இவ்வாறு ஆசின் மண்ணியின் அகன்கரை நன்ன ஈசன் ஈசனாம் அவனை எய்துவோ வேதா கேசவன் முதல்வர் இன்னன கிடப்பார். அப்படி முருகப்பெருமான் எழுந்தருளியிருந்த போது கேசவன் என்கின்ற மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இந்திரனும் முருகப்பெருமானிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இந்த நதி நன்றாக இருக்கிறது, இந்த நதி நன்றாக இருக்கிறது, இந்த நதியினுடைய கரையும் தூய்மையாக இருக்கிறது, நல்ல மணற்பரப்பாக தூய்மையாக இருக்கிறது. அதற்கு மேலே இந்த நதி கரையிலே சிவபெருமான் எழுந்தருளிருக்கிற கோயில்கள் அதிகம் இருக்கிறது. அதனால இது சிறப்பான இடம். நாங்களாம் ஆறு தேவர்கள் எல்லாம் ஆண்ட இந்நதி அகன்கரை எல்லாம் மாண்ட வாலுகம் மலிந்தினிதாகும். வாலுகம்னா மணற்பரப்பு. மணற்பரப்பு தூய்மையான மணற்பரப்பாக இருந்தால் அங்கே இருக்க நல்லா இருக்கும். இப்போ கடற்கரைக்கு போகிறாங்கல்ல, இல்லை அந்த மணற்பரப்பு தூய்மையாக இருக்கிறதுல அங்கே இருக்க பார்க்க உட்கார நல்லா மாண்ட வாலுகம்னா மணல். வாலுகம் மலிந்தினிதாகும். நீண்ட சோலையில் நிரந்தரது ஒன்றி ஈண்டி ஈண்டையின் இருக்குடார்ந்து பிறை புனைந்தது பெருந்தகை தானம். பிறையை தலையில வைத்திருக்கின்ற பெருந்தகை ஆகிய சிவபெருமான் இருக்கின்ற தானம் கோயில்கள் இறுதி இல்லைன்னா இருந்தனவற்றால். அதனால காவிரி கரை தென்கரை வடகரையில தான் அதிகமான தலங்கள் இருப்பது. காவிரியினுடைய தென்கரை வடகரையில தான் சிவாலயங்கள் அதிகமாக இருக்கிறது. இறுதி இல்லைன்னா இருந்தனவற்றால் நரியதாகும் நதிக்கரை தண்ணீர். நரியதாகும் என்றால் இந்த நதிக்கரையானது மிக உயர்ந்தது, சிவபெருமான் இருப்பதினாலே உயர்ந்தது. இறைவ இவ்விடை இருந்தருள் என்றார். அதனால இந்த இடத்துல தங்கி இருக்கலாம் என்று தேவரெல்லாம் முருகப்பெருமானத்தில் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே முருகப்பெருமான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த விஸ்வகர்மாவை கூப்பிட்டார். விஸ்வகர்மான்னா ஆச்சாரி. விஸ்வம்னா உலகம், கண்ணன்னா உலகத்துக்கெல்லாம் வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்குறோம். அதனால விஸ்வகர்மான்னு வேறு ஆச்சாரிக்கு. ஆச்சாரி இல்லைன்னா உலகத்தில் ஒரு பொருள் கூட உருவம் வராது. ஒரு பொருள் கூட உருவம் வராது. இது வெறும் தகரமாகவே இருக்கும், மரமாகவே இருக்கும். அது சன்னல் ஆகாது, கதவாகாது, நிலையாகாது, பெட்டி ஆகாது, ஒன்றும் ஆகாது. அவன் தான் உருவம் கொடுக்குறான். பிரம்மா இந்த உயிருக்கு உருவம் கொடுக்குறான் பிரம்மா. இவன் இந்த சடப்பொருளுக்கெல்லாம் உருவம் கொடுக்குறான். கல்லிலிருந்து
மரத்திலிருந்து உலோகப் பொருளிலிருந்து எல்லாவற்றுக்கும் உருவம் கொடுத்து அதை மக்களுக்கு உபயோகப்படுகிறாப்புல பண்ணான். அதனால அவன் விஸ்வகர்மாவை பிரம்மான்னு சொல்றான். அது முருகனே சொல்றாரு. வனையும் மேனி அயன் மால் முதல்வானோர் இணைய செப்புதலு யாரினும் மேலோன் வினய மெத்த உல விச்சுவ கண்ம புனைவனுக்கு இது புகழ்ந்துடுகின்றான். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு சொல்றாரு முருகன். மெய் விதி தொழிலில் வேதம் நிகழ்க்கும். ஏழை பொருள்களுக்கு சரீரத்தை கொடுக்குற பொருள்களுக்கு சடப்பொருளுக்கு சரீரம் கொடுக்கல, சடப்பொருளுக்கு சரீரம் கொடுத்தல். இப்போ கல் உருவம் கொடுத்தா பேசுறது ஒன்று தானே பாக்கி. கல்லில் உருவம் செய்கிறான், அதே போல் மரத்தில் இரும்பில் எல்லாம் உருவம் செய்யும் போது அந்த உருவம் வந்த உடனே அந்த பொருளுக்கு அதிகமான மதிப்பு. உருவம் இல்லாத போது அது மதிப்பு கிடையாது. வெறும் மரமாக கிடக்கும்போது அது மதிப்பு கிடையாதுப்பா. அதை ஒரு பொருளாக செய்யும் போது அதுக்கு பெருமை வந்து கொடுக்கணும். அதனால் அந்த பொருளாக திடப்பொருளை செய்யும் போது அவனுக்கு பிரம்மா உள்ளே இருந்து அவனுக்கு உணர்த்துகிறார் அந்த விஸ்வகர்மாவுக்கு. அதை சொல்கிறாரு, நீ பிரம்மாவுக்கு சமானமானவனு கூப்பிடுறாரு. யார்? விஸ்வகர்மாவுக்கு. மெய் விதி தொழிலில் வேதம் நிகழ்க்கும் கைவலோய் ஒரு கணம்படும் முன்னர் இவ்விடத்தில் எமக்கு ஒரு முதல் செவ்விதிர் புனைவு செய்குதி என்றான். அதனால் ஒரு கன நேரத்தில் நாம் தங்கி இருப்பதற்கு இங்கன மண்டபங்கள் கோயில்கள் எல்லாம் அமைப்பாயாக அப்படின்னு உத்தரவு போட்டார். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே உண்டு பண்ணிட்டான். அவன் தேவகம்மின்னு வேறு, தேவ கம்மின்னு வேறு. அவன் பொருளெல்லாம் தேட வேண்டியதில்லை, நான் நினைச்சா உண்டாயும். என்னாலோடும் விடந்தனில் எங்கோன் துண்ணு சொல்படை சுராதிபரோடு மன்ன அங்கனொரு மாநகன் நெஞ்சத்து உண்ணி நல்கலும் உவந்தனது யார்? மனசில் நினைச்சேன், சங்கல்பம்னு சொல்றது. மனசில் நினைச்சேன், உடனே பட்டணங்கள் நகரங்கள் கோயில்கள் மாடங்கள் மாளிகைகள் எல்லாம் உண்டாயிடுச்சு. அப்புறத்தை அறிவன் கடிதாற்றி முப்புறத்தையோடு முக்கண் முன்னவன் நல்கும் மிப்புறத்தவனை நோக்கு மேலோ இப்புறத்திடை எழுந்தருடன் தான் என்றாலோடு இரதத்தின் இழிந்து துன்றுவானவர் ராஜிபரானவர் சென்ற போதல் செறிந்துடனேகம் அந்தல் மாநகரின் வள்ளல் ஊர்ந்தான். அந்த மண்டபத்தில் முருகப்பெருமாள் எழுந்தருள் இருந்தார். நல்ல நவரத்ன மண்டபம். நவரத்ன மண்டபம் இந்த மாதிரி செங்கல் இல்லை அல்லப்பா, சிமெண்ட் செங்கல்லாம் கட்டுறதில்லை. நவரத்னத்தில் மண்டபத்தை தயார் பண்ணிட்டான். அப்படி அந்த மண்டபத்தை அதில் சிம்மாசனத்தை அமைத்தான், நவரத்ன சிம்மாசனத்தை அமைத்தான். அதில் முருகப்பெருமாள் எழுந்தருள். அப்படி எழுந்தருளிய போது செல்லும் மாமுயில் செறிந்துடு காப்பின் மல்லல் மாநகர் வளர்ந்தனை நோக்கி எல்லையில் அறிவன் யாம் முறைதற்கு நல்ல மாநகர் இது என்று நகர்ந்தார். அப்படி அந்த மண்டபம் நன்றாக இருந்தது, அந்த நதி நன்றாக இருந்தது, கரை நன்றாக இருந்தது, பகுதியே நன்றாக இருந்ததான். அதனால் நம்ம இருக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது அப்படின்னு, நல்ல நகரமாக இருக்குதுன்னு முருகன் சொன்னானா. அப்படி முருகன் சொன்ன உடனே தேவர்களெல்லாம் கேட்டவருக்கு அந்த சொல்ல கேட்டு இது சேய்க்கு நல்ல ஊருன்னாங்களாம். சேய் ஆகிய முருகனுக்கு நல்ல ஊர் என்றார்களாம். முருகன் நல்லா நல்லா இருக்கு அந்த இடம்னு சொன்ன உடனே அந்த தேவர்களெல்லாம் கேட்டு சேய் என்றால் முருகன், சேய் என்றால் முருகன். அதனால சேய் நல்ல ஊர்னு சொன்ன அப்படின்னால சேய்ங்கல் ஊர்னு வருவாங்க. திருச்சேய்ங்கல் சண்டேஸ்வர நாயனார் வீரவேடிது விளம்புதலோடும் 6 வானவர்கள் அம்மொழி கேள ஏறலாம் உடைய இந்நகர் சேய்ங்கல் ஊர் அதென்று பெயர் ஓதினர் என்று. அதனாலே சேய் முருகன் நல்ல ஊர் என்று சொல்லக்கூடியனாலே அதுக்கு சேய்ங்கல் ஊர். அந்த நகரம் ஞகரமாக மாறி, நகரம் நல்ல ஊர், இந்த நானாவரணம் இல்லை அதை ஞகரம் ஞானா ஞாபகம் ஆகுது அல்லவா, அந்த ஞானாவை போட்டு சேய்ங்கல் ஊர், சேய்க்கு நல்ல ஊர் சேய்ங்கல் ஊர் என்று பெயர் உண்டு. அங்கே தான் சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ணியது அருள் பெற்றது திருச்சேய்ங்கல் ஊர். ஆயகாலை அணிகப்படை சூழ ஏய பின் இளைஞர் இந்திரன் வேதா மாயன் ஏனையில் வலுத்திட ஆண்டை கோயில் செல்வு குமாரன் இருந்தான். அப்படி எல்லாருக்கும் தனித்தனி மண்டபங்கள் அமைத்திருந்தான். எல்லாரும் அவரவர் மண்டபங்களிலே எழுந்தருளி ஓய்வெடுத்தார்கள். அதன் பிறகு அந்த வனத்திலே ஒரு பூதம் வந்தது. அந்த பூதமானது அந்த வனத்து தெய்வம்னு சொல்றது, அதை வனதேவதைங்கிறது. அந்த வனதேவதை வந்தது. அதே அந்த இந்திராணி தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொடுத்துருந்தாளாம் சீர்காழியிலே இருக்கும்போது. சீர்காழியிலே இந்திராணியை ஒளிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சூரபன்மனுக்கு பயந்துக்கிட்டு. அப்போது தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கட்டி ஒரு மூட்டையாக கட்டி அந்த வனதேவத்தை கொடுத்துருந்தாளாம். அந்த வனதேவதை இப்போ இந்திரன்ட்ட கொடுத்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரி கொடுத்த இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் அதை பார்த்து அவன் ரொம்ப கவலைப்பட்டான். அதன் பிறகு காலை வந்தது, இரவு போச்சு, காலை வந்தது. அப்படி காலை வந்தால் சூரியன் வந்தான். சூரியன் வந்தால் தான் காலையே வரும். சூரியன் வந்தான், காலை நேரம் வந்தது. அப்படி காலை வந்த உடனே
எல்லாரும் வந்து முருகனை வணங்கினாரு. அப்படி முருகனை வணங்கும் போது சொல்றாரு, என்பதும் நீயே இந்திரன் ஆண்டை வைப்பகந்து தன்புறந்தனின் கடவுளர் புகுவராஞ்சார அன்போடே படர்ந்து அருமுகன் அடிகளை அடைந்து முன்பு தாழ்ந்தனன் ரோமமும் செங்கையும் முகிழ்ப்பான். இந்திரன் தேவரோடு வந்து முருகப்பெருமானை வணங்கி நான் கும்பிட்டான். அந்த இடத்துல எப்படி கும்பிட்டேன், அவன் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. தொழுத கையினன் கோட்டிய மெய்யனன். கோட்டிய மெய்யனன்னா அப்படி நிமிர்ந்து நிற்கிறது, அப்படி வளைமையின் சொல்ல பார்க்கணும். தொழுத கையினன் கோட்டிய மெய்யனன். கோட்டிய மெய்யனன் வணங்குதல். இப்படி நிமிர்ந்தா அப்படியே நிற்கக்கூடாது. முடியும் போப்பா என்னம்மா சொல்றாரு. துயிலத்து எழுதுபாவையில் ஆன்றமை புலத்தினன். இதையால இப்படி இதுல பால் இருக்குல்ல வந்து சித்திரம் இது போன்று அப்படியே அசைவற்று அடக்கமா இருக்கிறானா முருகனுக்கு. ஆண்டவை புலத்தன் இறங்கி புழுதி தோய்தொரு ஒரு பெண் கீழே சாச்சாங்கமாக விழுந்து உடம்புல புழுதியெல்லாம் ஊட்டிக்கிச்சான். சுருதியின் பொறுமை முழுது ஊறிய துதியினன் ஆயும் நின்றான். துழுத கையினன் கொட்டிய மெய்யனன் துயிலத்து எழுது பாவையில் ஆன்றமை குலத்தினன் இறங்கி புழுதி தோய்தல் உறுப்பினன் துருதியின் பொறுமை முழுது ஊறிய துதியனாயும் நின்றான். இப்படி வணக்கமாக நின்றான் இந்திரன். நின்றபோது அவனை பார்த்து முருகன் ஒரு உத்தரவு போட்டார். அந்த இந்திரன் கரியவன் வேறு. இந்திரன் கருப்பு நிறம் தான். திருமாலும் கருப்பு நிறம், இந்திரனும் கருப்பு நிறம் தான். முருகன் சிவப்பு. முருகன் சிவப்பு. அதை சொல்றாரு, கரியவந்தனை செய்யவன் கருணை செய்தருடி. கரியவனாகி இந்திரனை பார்த்து செய்யவனாகி முருகன் சொன்னான், வருதி என்று கூய் மறைகளும் வரம்பு காண்கில்ல அரணதாள்களை அரிச்சனை புரிதனாம். அதனாலே வேதங்களாலேயே காண முடியாதவனாக இருக்கிற சிவபெருமானை நான் பூஜை பண்ணணும். எங்க அப்பாவை நான் பூஜை பண்ணணும். அதுக்கு உரியவாய பல் கரணனும் தகுதியன் குறைத்தான். அந்த பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணினார். அது முருகன். மறைகளும் வரம்பு காண்களா. மறைகள் என்றால் இதுக்கு எதிர்ஜாமாதரவன் என்கின்ற வேதங்கள் எல்லாம் காண முடியாதவனாகி அந்த வேதங்களால அளக்க முடியாதவனாகி வேதத்துக்கு எட்டாதவனாக இருக்கிற சிவபெருமான். அவனை பூஜை பண்ணவனா அதற்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணினார். பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் உரைத்த வெள்ளையில் தொழுது போய் உடையரில் பலரை கரைத்து வீட்டு வீட்டேவிய கடிமலர் கண்ணி திரைத்துகில் படா நறும்புணல் அவி புகை தீபம் விரைத்த கந்தங்கள் ஏனவும் தந்தனன் தொழில். பூஜைக்கு வேண்டிய பொருள் அத்தனையும் மலர் முதலாக அத்தனையும் தயாராச்சு. அவக்காலையில் 6 மாமுகருடைய அடிகள் தெய்வக்கம்மியர் கொண்டொரு சிறகரை ஏற்றி அப்புறம் உடனே விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு போட்டார். எங்க அப்பா எழுந்தருள்ள கோயில் கட்டினார். உடனே கோயில் கட்டிட்டார். சைவ தந்திர விதியுளி நாடியே சைவத்தந்திரமாகிய சிவாகமத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாராம் முருகன். சிவாகமத்தில் சொல்லப்பட்டபடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தாதை எவ்வக்காலமும் நிலையதோடு உருவு செய்துட்டான். அந்த திருச்செங்கோடு இருக்கிற சிவலிங்கம் முருகன் பிரதிஷ்டை பண்ணது. அது இப்போ வந்து அங்கே அடியார் இல்லை, மனுஷா இல்லை, அந்த கோயில் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்படி திருச்செங்கோடு நீ போயிருக்கியா? ரொம்ப பரிதாபமாக இருக்கும். தேபுஷால் மணிப்பீடத்தில் ஈசனை சேர்த்தி சாமி அபிஷேகம் வச்சு அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு மேலே பீடத்தில் எழுந்துருளை பண்ணி ஆவின் ஓரைந்து அமுதமும் வரிசையால் ஆட்டி ஆவின் ஓரைந்துங்கிறதான் பஞ்சகவியம். பால், தயிர், நெய், கோசலம், கோமயம். பால், தயிர், நெய், கோசலம், கோமயம்ங்கிற சாரம். இந்த 5ஐயும் முறையாக தயார் பண்ணி அதை பூசித்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணும். பஞ்சகவியம். ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் என்பது அப்பர் தேவாரம். அதனாலே அப்படி ஆவின் ஓரைந்து தான் அமுதம்ங்கிறது பஞ்சாமிர்தம். பஞ்சகவியம் பஞ்சாமிர்தம் முதலாக பால் முதலாக சாமிக்கு அபிஷேகத்தை பண்ணினான். சாவியில்லாததொரு வாலிதா அணிப்புகள் சாத்தி புதுப்பட்டு சாத்தினான். பூவின் மாளிகை செய்ய சாந்தத்தோடும் புனைந்தான். பூவினால் கட்டப்பட்ட நல்ல மாலையை சாத்தினான். சாந்த என்கின்ற சந்தனம் முதலான பொருளை சாத்தினான். அதற்கு மேலே மருந்தினாற்றவும் சுவையென வாழுவ நூல் போய் திருந்தினார்கள் வியப்பனம் ஒப்பா. அதில் மருந்தினாற்றம்னா தேவாமிரதத்தை விட மிக சுவை உள்ளதாய் இருக்கிற உயர்ந்ததாய் தூய்மையாய் நூல் போய் திருந்தினார்னு வியப்பனம். நூல் போய் திருந்தினாருன்னா சமையற்கலைக்குன்னு நூல் இருக்குது. சமையற்கலைக்குன்னு நூல் இருக்குது.
அந்த நூலை நன்றாக படித்த கெட்டிக்காரன் கூட ஆச்சரியப்படுறாப்புல அமுதம் தயாராச்சான். இது பொங்கல் முதலானதெல்லாம் அப்படி தயார் பண்ணி திறம்பளவாகி பொருந்துகின்றன நிரலமை கருணயம் புழுக்கள் சுரிந்து பொற்களுக்கு அறுத்தினன் மந்திர தொடர்பார். மந்திர தொடர்பார் எப்படி நிவேதனத்தை வைத்து முறையாக தெய்வாகமப்படி பூஜையை பண்ணி கந்தம் வெள்ளியிலே பூவனர் காயிலை கலந்து தந்துகின் முறை அதுக்கு மேலே தாம்பூலம் தந்தான். அறுத்தினன் புகை சுடர் தலையா வந்த பான்மைகளை யாவையும் வரிசையா உதவி முன்பு கைதொடு போற்றினன் மும்முறை வணங்கி இப்படி அபிஷேகத்தை பண்ணி அலங்காரத்தை பண்ணி அதற்கு மேலே தூப தீப நைவேத்தியங்களை பண்ணி அர்ச்சனையை பண்ணி அதுக்கு மேலே தோத்திரம் பண்ணினான். முருகப்பெருமான் தோத்திரத்தை பண்ணினான். அந்த புள்ளகெல்லாம் அப்பா கிட்ட அவ்வளவு பயபக்தியாக இருந்தது. அந்த புள்ளக அவ்வளவு பெரிய புள்ளக தானே, உலகத்துக்கே பெரிய புள்ள தானே, அப்பாவுக்கு சின்ன புள்ள தானே, உலகத்துக்கே பெரிய புள்ள அப்பாவுக்கு சின்ன புள்ள தானே, அம்மா அப்பாவுக்கு சின்ன புள்ள தானே. அது இந்த திருவாத ஊரடிகள் புராணத்தில் சொல்லுவார். திருவாத ஊரடிகள் புராணம்னு இருக்கு, மாணிக்காவது புராணம். அதில் முதல்ல விநாயகர் தோத்திரம். பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு. சிவருமான் பவள மலை போல இருக்கிறாராம். பவளம் நப்பவளம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பவளத்தினால செய்யப்பட்ட திருமேனி சிவருமான். அதில் நிலாபீசராப்புல மேனி முழுவதும் திருநீராம். பவளம்பூர் மேனியில் பால் வண்டியும் பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம் விற்று வளமாதுடன் இந்த அடிய பரமன். சிவருமான் பவளமேனி, உமாதேவி பச்சை உடம்பு பச்சை மேனி. அவர்கள் இருவராலையும் பெற்ற பிள்ளையை எப்படி சொல்றாரு சொல்லுங்க. திவளமாதுடன் என்ற அடிய பரமன் சிறுவனை. யாரை சொல்றாரு சிறுவன்? யாரை சொல்றாரு சிறுவன்? விநாயகர் கோத்திரம். பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம் பெற்று வளமாதுடன் அடிய பரமன் சிறுவனை பாரண பெரும்போர் தவளமா மறுப்பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரிப்புயர் குறிப்புறத்தெழுதும் கவளமா கழித்தின யாரு கவளமா கழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்பது கடைசியில கடவுளுங்கிறாரு. யார? விநாயகர் பெருமான. முதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன புள்ள? சின்ன பையன் சிறுவன். சிவபெருமானுடைய புத்திரன், சிவபெருமானுடைய புத்திரனாகி சிறுவனை. அதனால உலகத்துக்கே ராஜாவா இருக்கலாம், பெற்றவளுக்கு புள்ளதானே. அதனால அந்த புள்ளக அப்பா அம்மாவை அப்படி நன்றாக வணங்கியது போற்றினான். வெற்றாயி உண்ணாயி நின்றாய் போற்றி மேலாமையாளனை கொண்டாய் போற்றி ஊற்றாயி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேத ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அப்படின்னு முருகன் அவங்க அப்பாவை தோத்திரம் பண்ணான். அப்படி தோத்திரம் பண்ண உடனே சாமி வெளியில காட்சி இருந்துட்டார். ஆகாசத்துல சிவவாகனத்துல உமாதேவியோடு புத்திரனுக்கு காட்சி. இருவரும் உணர்விலாதிருந்த தாள்களை சரவண மிகைவருதனையன் பூஜனை புரிதலும் உமையொரு புடையித்தேதர அருள் விடை மீமிசை அண்ணல் தோன்றினான். கார்த்திகை காதலன் கரைமிடற்றுடை மூர்த்தி நல்லருடைய முன்னி வந்தது பார்த்தனன் எழுந்தனன் பணிந்து சென்னி மேல் செத்திய கரத்தோடு சென்று போற்றினான். அப்படி அப்பா அம்மாவை கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சியினாலே பக்கத்திலே சென்று போற்றினான். செய்ப்பரு நன்றிதன் திறத்தில் வீரரும் உயர்ப்பில் வந்தது வீரருங்குளி
கயற்குறை கண்ணுவை கணவர் காணுதி மயிர்ப்புறம் பொடிப்புற வணங்கி ஏற்றினார். மற்ற வீரவாகுவதேவர் முதலான மற்றைய தேவர்கள் எல்லாருமே தோத்திரம் பண்ணினார்கள், போற்றினார்கள். முண்டகன் முதல்வரும் முரண்கொள் பூதனும் கண்டனர் அணையது கரங்கள் ஊப்பிய மண்டனின் மும்முறை வணங்கி வானகன் இண்டிச ஜீவனுரை ஏற்றல் மேயினார். ஆயது காலைதன்கள் அது உருவாக அண்ணல் செய்யினை நோக்கி உண்டன் வழிபடற்கு வகை செய்தோம். அப்போது முருகப்பெருமானை பார்த்து சிவபெருமான் உன்னுடைய வழிபாட்டை கண்டு சந்தோஷத்தை அடைந்தோம் என்று சொல்லி, நீ இது கோடி என்ன நிறந்தவள் புவனமுற்றும் என முடிவு செய்யும் படைக்கலத்தரையை என்றார். அதனால இந்த அஸ்திரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சிவபெருமான் ஒரு அஸ்திரம் இருந்தார். அது அப்படின்னு சொல்றதுக்குள்ள உலகத்தையெல்லாம் சாம்பலாக்கிடுமா அப்படிப்பட்டது. அப்படின்னு அது சொல்லு முடியறதுக்குள்ள உலகத்தையும் சாம்பலாக்கிடும். பாசுவதாஸ்திரம் அதான் அஸ்திரங்கள்லயே மிக உயர்ந்த ஒரு நொடியில உலகத்தை சாம்பலாக்கி பாசுபதாஸ்திரம். மற்றது நம்பால் தோன்றும் வான்படை மாயன் வேதா பெற்றுள்ள தந்தியார் பெரும்படை பறிக்கினார் முத்துயிர் ஒன்று வெஞ்சூர் முரட்படை தொலைப்பான் இது பற்றுதி மைந்த என்ன பராபரன் அருளி போனான். கருணஜெய் பரமன் வேநீர் சேனீர் கரந்தனன் போன காலை அருள் ஒரு நடுவேலனால் அன்னவர் போற்றி பின்னை விரையை இலக்கத் தொன்பான் வீரன் அயனையனை சுரர்களும் வலுத்தி செல்ல தூயதன் தேவி புக்கான். அப்படி சுவாமி அந்த வாசுபதாசரத்தை கொடுத்துட்டு மறைந்தருளினார். அப்படி மறைந்த பிறகு அயால தேரிலே முருகப்பெருமான் ஏறினார். மற்றவர்கள் அவரவர் வாகனங்களை ஏறினார்கள். பூத கூட்டம் உடைசூழ முருகப்பெருமான் தெற்கு நோக்கி வந்தான். அப்படி வந்தபோது அயால திருவிடை முருகரை வணங்கினான், பரியலூரை வணங்கினான், அதற்கு மேலே திருவாரூரை வணங்கினான் அப்படின்னு சொல்றார். அந்த திருவாரூரை வணங்கிய போது திருவாரூரை பற்றி ஒரு குறிப்பு சொல்றாரு. எழில்வளம் சுரக்கும் சொல்லை இளஞ்சியம் காண நோக்கி மலவிட இறைவன் போற்றால் வணங்கியே மலர் மென்பாவை முழுதுள திருவும் என்று முடிவில் மங்களம் எய்த விழுமிது நோற்றி பெற்ற என் திருவாரூர் கொண்டார். திருவாரூர் என்பது பூலோக கைலாயம்னு சொல்லுது திருவாரூரை. அது மகாவிஷ்ணு அங்கே தேவர்களை துரத்தி வந்தபோது தேவர்கள் பயந்து சிவபெருமான சரணம் பூந்தார்கள். அப்போது அங்கே வந்த உடனே அவருக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. திருவாரூருக்கு வந்த உடனே அவருடைய மயக்கம் வந்த உடனே கையில் வைத்திருந்த வில்லை ஊன்றி இப்படி ஊன்றி கொண்டு நின்றாராம். அப்படி ஊன்றிய போது அந்த வில்லினுடைய நானை அந்த தேவர்கள் எல்லாம் கரையானாக உருவம் எடுத்து அதை கடித்தாரலாம். அப்படி கடித்த போது வில்லு அந்த இதை அத்துக்கிட்டு திருமாலினுடைய தலையை அடிச்சிருச்சான், துண்டிச்சிருச்சு. திருமாலினுடைய தலையை துண்டிச்சிருச்சு. அப்படி துண்டிச்ச உடனே தேவர்களை மிரட்டுற வேலையை விட்டு அதாவது காலி ஆகிட்டாரா. அதன் பிறகு மகாலட்சுமி அளவில்லாத வருத்தத்தை அடைந்து சிவபெருமானை நோக்கி பல காலம் தவஞ்செய்து அப்புறம் மறுபடி திருமாலை இருக்க. அதனால அந்த ஊருக்கு கமலைப்பதின்னு வேறு. கமலம்னா தாமரை. அந்த தாமரையில் இருக்கிறவளாகிய மகாலட்சுமிக்கு கமலைன்னு வேறு. அங்கே அம்பாளுக்கு கூட கமலாம்பாள்னு வேறு. அப்படிப்பட்ட அந்த ஊர் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தபம் பண்ணின ஊர் அந்த திருவாரூர். கமலாலயம் கமலைப்பதின்னு அது முழுதுள திருவ என்று முடிவில் மங்களம் எய்த விடுமியின் ஓற்றி பெற்ற என் திருவாரூர் கண்டான். புற்றிடம் கொண்ட புற்றில் புறந்தரற்கருள் செய்திட்ட நற்றலந்தன்னை சேர்ந்த நகரமுள்ள அனவுங்கானு கொற்றவன் கதிர்வேலன்னல் கொல்லுலை அழலிற் செக்கர் பற்றி இரும்பு போடும் பாளையம் காணத்துட்டால். அதுக்கு மேலே பாலைவனத்துக்கு வந்தான். அந்த பாலைவனத்தை சோலைவனம் ஆக்கினானா முருகன். பாலைவனத்துக்கு வந்த உடனே பாலைவனம்னா புல்லு கூட இருக்காது அல்லவா, புல்லு கூட முளைக்காத அந்த பாலைவனத்தில் முருகன் வந்தானா. அதை அந்த பாலைவனத்தை பற்றி பல பாட்டு பாடுறாரு. கள்ளி பட்டான கள்ளினா சிதறக்கள்ளி இருக்குவார், அது கூட புரிஞ்சுக்கும். அதை நம்ம பொய்யாமொழி புலவர்னு ஒரு புலவர், பொய்யாமொழி புலவர்னு ஒரு புலவர். அவன் அந்த புலவர் எப்படிப்பட்டவர்னா சிவபெருமானத்தான் பாடுவார், முருகனை பாட மாட்டாங்க. அதை பல பேர் சொல்லியிருக்காங்க முருகனையும் பாடுங்கன்னா. நான் கோழியை பாடின வாயில குஞ்ச பாட மாட்டேன், கோழியை பாடின வாயினாலே குஞ்ச பாட மாட்டேன் அப்படின்னு. அப்படி ஒரு கடிகார புலவர் இருக்கிறார். ஒரு நாள் மத்தியான வேலை, பங்குனி மாதம் மத்தியானம் 1 மணி மத்தியானம், நல்ல காடு, மரஞ்செடி கொடி நிழல் இல்லாத ஒரு காடு. அந்த காட்டு வழியாக அந்த புலவர் வெளியூருக்கு போயிட்டு அப்படி நடந்து போயிருக்கிறார். அப்படி போகும்போது நடு வழியில் கருன்னு ஒரு 6-7 அடி உயரம் கொல்ல குணமான ஆள், கருத்த மீசை, கருத்த உடம்பு, கையில் வேலு அப்படி வச்சுக்கிட்டு முன்னாடி நின்று இருக்கிறான். கட்ட உடனே இந்த புலவருக்கு பயமாக போச்சு.
அதை பார்த்தோன்னா வேறு ஜனங்களே இல்லை. அந்த இடத்துல மத்தியானத்தில் இப்படி பார்த்த உடனே பயமாக போச்சு. பயமாக போன உடனே நடுங்கண்ணா. அந்த வேலையில் அந்த வேடம் கேட்டா, அந்த காட்டில் இருந்த வேடம் கேட்டா, நீங்கள் எந்த ஊர், எங்கே போயிட்டு வரேன்னா, அந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டு வரணுங்க, என் பேர் பொய்யாமொழி புலவருங்க அப்படின்னா. பொய்யாமொழி புலவர் அப்படி. ஓ, புலவர்னா பாட்டு வருமானு கேட்டா, வரும்னு சொன்னார். யாரு புலவர்? வராதுன்னு சொல்ல, புலவர்னு சொல்லிட்டு அவரை வராதுன்னு தொலைச்சி விடுவான்னு சொல்லி வரும். அப்படின்னா இந்த காட்டினுடைய வெப்பத்தை, வெப்பம் உஷ்ணம், இந்த வெப்பத்தை, பாலைவனம் இந்த வெப்பத்தை குறித்து அகத்துறையில் என் பேரை வச்சு அகத்துறையில் ஒரு பாட்டு பாடும். வெப்பத்தை அதிகரித்து பாடணும். இங்கே இருக்கிற வெப்பத்தை அதிகப்படுத்தி பாடணும், மிகைப்படுத்தி பாடணும், அகத்துறை பாடும். அதில் என் பேரை வச்சு பாடும். அப்படி ஒரு ஒன்பா பாடும் அப்படின்னு சொன்னப்பா ரொம்ப நடுக்கம். என்ன வேடனா நிற்கிறான், இப்படிப்பட்டவன் பாட்டு கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப நடுக்க என்ன பண்ணிட்டான். புலவர் பாட முடியாதுன்னு சொல்ல முடியாது, பாட்டு ஜாமானி வரமாட்டேங்குது பயத்தில். என்ன விட்ட சரி, இப்போ உங்கள் பேர் என்னான்னு கேட்டான். பேர் என்னான்னு கேட்டான். என் பேர் முட்டையண்ணா. என் பேர் முட்டையண்ணா. அது அந்த அந்த காட்டில் நின்ன வேடை பேரை வச்சுல பாடணும், பேரை வச்சு பாடணும். அந்த வெப்பத்தை அதிகப்படுத்தி பாடணும், அகத்துறையாக பாடணும். மகள் போனதாக எண்ணி தாய் வருந்துவதாக பாட்டு அகத்துறை பாடணும். பேர் என்ன ஐயா அப்படின்னா, அது புலவர். என் பேர் முட்டை அப்படின்னா பாடினார் புலவர். இப்படி பண்ணால் அந்த வெப்பத்தை அதிகப்படுத்தி பாடுறது, காட்டில் இருக்கிற வெப்பத்தை அதிகப்படுத்தி பாடுறது. அது எப்படி பாடினான்னா, இந்த காட்டில் இருக்கிற பச்சை கிள்ளி இருக்கிற சுதரக்கிள்ளி பச்சையாக இருக்குங்க, அதெல்லாம் இந்த வெப்பத்தினால பொன்னை போல பொரிஞ்சு போகுதான். நெருப்பாக வெப்பத்தினால அந்த பச்சை கிள்ளியெல்லாம் பொரிஞ்சு போகுதான். அந்த பொரிஞ்சு போகிற இவ்வளவு வெப்பம் உள்ள காட்டு அந்த பச்சை கிள்ளியே பொரிஞ்சு பொறியா நெருப்பு பொறியா பொன் போல பறக்கிற அந்த காட்டில் என்னுடைய மகள் சென்றாலே, அதற்கு மேலே இந்த காட்டில் வேலை முள்ளு காலில் குத்துமே. இந்த காட்டில் போனாலே என்னுடைய மகள், இந்த காட்டில் யாரு போகணும்னா இந்த முட்டை இருக்கிறாரு, இவருக்கு பகைவராக இருக்கிறவர்கள் போகணும், இவருக்கு பகைவராக இருக்கிறவர்கள் போக வேண்டும். அப்பேற்பட்ட காட்டில் என் மகள் போய்விட்டாளே. இது அகத்துறை பாடல். இப்படி தாய் மகளுக்காக இறங்கி பாடுதல் என்கின்ற துறையில் பாடுறோம். இலக்கணங்களில் இப்படி உரைகளில் வரும். அதை எப்படி பாட்டு தெரியுமா? பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே, பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த காட்டு வைப்போம். பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு ஏந்தரவே மின்போலும் மானவேல். பெருமூருடைய வேலாயத்துடைய முட்டை இருக்கிறாரு. மானவேல் முட்டைக்கு மாறாய செவ்வருவோம், இவருக்கு மாறாக இருக்கின்ற எதிரிகள் போகின்ற காணவேல் முட்டைக்கும் காடு. ஐயாலே இந்த முட்டை இருக்கிறாரு, இவருக்கு எதிரிகள் போக வேண்டிய காடு, வேலை முழு குத்துகிற காடு. என்னுடைய மகள் போய்விட்டாளே, எப்படி போனாலும் அவளுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்ததோ என்று இறங்கி பாடுவோம். அப்படி பாடின உடனே இந்த வேடை என்ன பண்ணிட்டான், உன் பாட்டில் குத்த இருக்கணும், உன் பாட்டில் குத்த இருக்கணும். ஐயா பச்சை கிளியே பொறியாக போகும்போது அதை விட வாட்டமுடையதாக இருக்கும். முள்ளில் அவ்வளவு ஈரம் இருக்காது. பச்சை கிளியில் இருக்கிற ஈரம் அந்த முள்ளில் இருக்காது. அம்மியே ஆகாது போதுனா குழவி அதுக்கு முந்தைய பிறந்துடாது. அப்படின்னா பச்சை கிளியே சாம்பலா போச்சுன்னா வேலை முள்ளும் சாம்பலா போச்சு. எப்படி வேலை முள்ளு குத்தும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்படி சொன்ன உடனே புலவருக்கு ரொம்ப நடுக்க வந்துருச்சு. நடுக்க அதன் பிறகு நான் பாடுறேன் கேடு அப்படின்னா, நான் பாடுறேங்க சரிண்ணா. அப்புறம் என்ன பண்ணுவேன்? சரிண்ணா இந்த வெப்பத்தை அதிகப்படுத்தி அந்த வேடம் பாடுறேன். இப்படி பாடுறேன் தெரியுமா? மேகத்தை வானத்திலிருந்து மழைத்துளி வருதல்ல, மழைத்துளி. அந்த மழைத்துளி இந்த காட்டில் பெய்தோம்னா நம்மளை சுட்டு விடும்னா பெய்யாமல் இருக்குதான். இவன் எப்படி வெப்பத்தை அதிகப்படுத்தி பாடுறாங்க. மழையே பயந்துக்கிச்சாப்பா, நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளை சுட்டு விடுந்த வெப்பம் முடியும். அவன் வேலை முள்ளு குத்தும், பொருள் போலும் கள்ளி பொறி வரக்கும் காணலிலே வேலை முள்ளு குத்தும்னா அப்போ வெப்பத்தை அதிகப்படுத்தி பாடலன்னு அர்த்தம் உண்டா? இந்த புலவை எப்படி பண்ண அந்த வேடங்கிற புலவன் மேலே இருந்து பெய்யக்கூடிய மழை கீழே வந்துச்சா, இந்த காட்டு வெப்பத்தை பயந்துக்கிட்டு அப்படியே போயிடுச்சான். பெய்யாங்க விழுந்தோம்னா நம்மளை சுட்டு விடும்னு மழைத்துளி பயந்துக்கிச்சான். விழுந்த தூளி அந்தரத்தே வேம் என்று வீடின் எழுந்து சுடும் என்று செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து. மழையே பயந்துக்கிட்டு பெய்யலையே, அந்த காட்டு வெப்பத்து பயந்துக்கிட்டு பெய்யாத கானகத்து பெய்வளையும் பொந்த நலைய பொய்யாமொழி பகைங்கர் போல் அப்படின்னு பாண்ட.
அப்படின்னு வாழ்ந்து புலவருக்கு ரொம்ப நடுக்க வந்து நீங்கள் யாரு சாமி ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அதன் பிறகு காட்சி தாரம் போடுவாங்க. இப்போ கோழியை பாடின வாயில் குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி முட்டையை பாடினேன்? கோழியை பாடின வாயினால குஞ்சை பாட மாட்டேன்னு சொன்னவன் முட்டையை எப்படி பாடினேன்? அப்புறம் தான் அவருக்கு புத்தி வந்தது. எந்த ஒரு வரலாறு அது நெசம் நடந்த வரலாறு. அருணகிரிநாதர் கூட பாடுறார், முட்டை பெயர் செப்பி கவி விரும்புறமாலேன்னு கூட பாட்டு. ஆகையினாலே அப்படி இந்த பாலைவனம் அவ்வளவு கொடுமையானது. அது கள்ளிப்பட்டன பாலையும் தீர்ந்தன, கரிந்து முள்ளிப்பட்டன எரிந்தன கொராமரம் முழிந்து, கொல்லிப்பட்டன காரையில் அன்னதார் குடுந்தி புள்ளிப்பட்டது போன்றது பாளையம் புலியே. இன்னதாகிய பாளையம் துறத்திட இறைவன் தன்னதாகிய தானைகளோடும் தலைப்படலும் இன்னும் மாமுகில் பொழிந்தவன் தன்னடினுக்கு மண்ணுகின்ற குறிஞ்சி போல் ஆயதோ வனமே. அந்த வனத்தில் முருகப்பெருமான் போனதுனாலே அந்த வனமானது குறிஞ்சி நிலம் ஆகியிருக்காரு. பாலை நிலம் குறிஞ்சி நிலமாக மாறிவிட்டிருக்கார். செடி கூடிய மரங்கள் அடர்ந்த குளிர்ந்த வனமாக ஆகிவிட்டது. ஆற்றருந்திரல் அங்கீதன் அரசியல் முறையை மாற்றி எம்பிரான் வருணருக்கு வழங்கினான் என்ன. ஐயால இந்த வனத்தை அக்னி தேவனுக்கு கொடுத்துருந்தான். பாலைவனம்னா அக்னி தேவனுக்கு தானே சொந்தம். அக்னி தேவனுக்கு கொடுத்துருந்தான். இப்போ முருகன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் ஐயால மந்திரிகள் எல்லாம் மாற்றி போடுவான் அல்லவா, இஷ்டத்துக்கு போடுவான் அல்லவா. அதனால இது அக்னிக்கு கொடுத்த வனத்தை இப்போ வருணனுக்கு கொடுத்துட்டான். மாற்றி எம்பிரான் வருணற்கு வழங்கினான் என்ன. ஏற்றமாகிய வெம்மைவு நீங்கிய வரும் போற்று நேரோடு தன்னடி பெற்றத புதிய அப்படிங்கிறாரு. அதனால இப்படிப்பட்ட அந்த வனம் பாலையாக இருந்து சோலையாக மாறியது. அது எப்படின்னா, காதல் நீங்காத அலமரும் ஆறு உயிர் கரணம், அளவில்லாத அன்பு செய்கின்ற உயிரானது, அளவில்லாத அன்பு சிவனிடத்திலே செய்கின்ற உயிரானது இந்த கரணங்கள் எல்லாம் மாறி பசு கரணங்களாக இருக்கிறதெல்லாம் மாறி பத்திகரணங்களாக பசுகரணங்களாக இருக்கிற உயிர் கரணங்களாக குறைந்த அறிவு ஆற்றல் உடையதாக இருக்கிற இந்த கருவிகளெல்லாம் சிவகரணங்களாக மாறி ஞானத்தினாலே அது செயல் செய்வது போல இப்பொழுது அந்த காடு வெப்பமாக இருந்தது குளிச்சா பூச்சுமா. சிவனிடத்திலே அன்பு செய்கின்ற ஆன்மாவானது நல்ல அன்பு செய்து அந்த அன்பு அதிகமாகிருச்சுன்னா கரணங்கள் எல்லாம் வந்து சிவகரணம் ஆகிடும். பசுகரணம் எல்லாம் பதிகரணம் ஆகிடும். இப்போ ஞான சம்பந்தருக்கு பசுகரணம் போய் பதிகரணம் வந்து, ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தபடினால பசுகரணம் போய் பதிகரணம் வந்து. அதனாலே இந்த ஏட்டை எதிர்த்து போனால் எதிர்த்து போகுது தண்ணீரில். பச்சையாக நெருப்பில் விட்டு பச்சையாக எடுக்கணும்னா பச்சையாக கொடுக்குது. ஆண்பனையை பெண்பனையாகி காய்க்கணும்னா காய்க்குது. விளங்குதா? மந்திரமாவது பதிகத்தை சொல்லி பாடினா குளிர்ச்சியாக போகுது. இப்போ நம்ம பாடினா குளிர்ச்சி ஆக மாட்டேங்குது, டாக்டருக்கு தான் போக முடியாது. உண்டா இல்லையா? இப்போ நம்மளும் அந்த பாட்டை பாடுறோம் ஐயா, பாட்டு பாடிட்டேன் ஊதியை பூச்சிட்டேன் டாக்டர்கிட்ட போக வேண்டாமல் இருக்க முடியுதான்னு இல்லை. என்ன காரணம்? அவர்களுக்கு பதிகரணா, நமக்கு பசுகரணமாகி. இப்போ கலைகிட்டும் கையெழுத்து போடுறாரு, நம்மளும் போடுறோம்னு வச்சுக்காரு. 2 கையெழுத்து 1 கையெழுத்து ஆகணும். அது காதல் நெருங்காலால் அளவது ஆறு உயிர் கரணம் ஆதி ஈசனது அருளினால் அனவனது ஆகிய போது சிவருமானுடைய அருளாலே உயிர்களாக இருக்கின்ற இந்த சாமானியர்களாக இருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் அன்பு செய்ய 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 சிவன் மாதிரி ஆயிடும். அன்பு செய்ய 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 சிவனையை பாடுறது, சிவனையை பார்க்கறது, சிவனையை கேட்கறது, சிவனையை நினைக்கிறது, சிவனையை கும்பிடுறது, சிவ தியானம் இப்படியே செய்ய செய்ய என்ன ஆகுது? சிவனாவே மாறிவிடும். அது கொஞ்ச நாளில் வர்றது, சாமானியம் இல்லை, கொஞ்ச நாளில் வராது. அப்படி பல காலம் பயிற்சி பண்ணும்போது அது என்ன ஆயிடும்னா எல்லாம் சிவசம்பந்தம் ஆகிடும். எல்லாம் அதான் கூர்மாவே முதலாக கூறும் காரணம் எல்லாம் நீ நாறு மாணிக்குவார். ஞானிகளுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காது, மனசு எல்லாம் சிவமாக மாறி. அவங்க சொன்னா மழை பெய்யும், சொன்னால் யாரை இறந்தவனை எழுப்பி விடுவாங்க. செஞ்சுட்டு பாடினாரு எழுதிட்டாங்க அப்படிங்கிறார். சரி, அப்படிப்பட்ட அந்த வனத்திலே சென்றான். அதால பரங்குன்றுக்கு வந்தான். திருப்பரங்குன்றுக்கு சென்றார். நீரது முரம்பின் தன்மை நீங்குமச் சுரத்தின் தன்பால் ஈரது புயத்தஞ்செல்ல எழில்களு பரங்குன்றத்தில் பாரது தவம் பூண்டுள்ள பராசரம் சிறார்களாய ஓரது வகமையோரும் ஓதியால் அதனை கண்டார். அதால அந்த பராசரமுனிவருடைய புத்தர்கள் 6 பேரும் அங்கே முருகப்பெருமானை நோக்கி தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்கே திருப்பரங்குன்றத்தில்.
அப்படி திருப்பரங்குன்றத்துக்கு போன உடனே அவர் முருகப்பெருமான் வருகிறார் என்று சொல்லி அந்த 6 பேர் வந்து முருகப்பெருமானை வந்து கண்டு வணங்கி கும்பிட்டார்கள். அவனை அந்த 6 பேர்த்துக்கு சத்தன், அனந்தன், தஞ்சி, சதுர்முகன், பரிதிப்பாணி, மாலி அப்படின்னு 6 பேரா 6 புத்திரர்கள். 3 வருடவன் அடுக்கள் இருக்கி உத்தர நடவை எய்தி ஒய்யன படல் உற்றார். அயால வந்து அயால முருகப்பெருமானை கண்டு வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், கும்பிட்டார்கள், தோத்திரம் பண்ணினார்கள். அப்படி பண்ணிய போது முருகன் இந்த 6 பேரும் 6ன்னு கேட்டான். அப்போது அயால இந்திரன் சொன்னான், மூவிரு தரத்தினோரும் முற்றோரும் உணர்ந்த வள்ளல் பூவடி வணங்கி தேனி புதுநரா அருந்தியார்த்து மேவரும் தன்மை தன்னை வியப்போடு வலுத்தினந்து தேவர்கள் தேவ எம்பால் திருவருள் செய்தி என்றார். இப்படின்னு அவர்கள் கும்பிட்ட போது இந்திரன் சொன்னான், இந்த 6 பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பராசர முனிவருடைய புத்தர்கள். பராசர முனிவருடைய புத்தர்கள். இந்த 6 பேரும் மத்தியான வேளையிலே சரவண பொய்கையிலே இருந்த மீன்களை எடுத்து கரையிலே போட்டு கொண்டு விளையாண்டு கொண்டிருந்தார்களாம். சின்ன பிள்ளைகள் அப்படி தெரியாதனா விளையாண்டுச்சு. அந்த வேலைக்கு அவங்க அப்பா மத்தியானம் சந்தி செய்ய போனார், மத்தியானம் அனுஷ்டானம் பண்ண போனார் அந்த பொய்கைக்கு. அப்படி போகும்போது இந்த பிள்ளைகள் மீனை பிடிச்சி விளையாண்டுக்கிறத பார்த்தாரு. ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. நீ முனிவருடைய பிள்ளைகளாக இருந்து இப்படி மீனை பிடிச்சி போட்டு விளையாடுகிறீர்கள், அதனால நீங்கள் மீனாக பிறக்க கடவுள் தான். 6 பேர் மீனாகிட்டோம். அப்புறம் அவர்கள் அழுது கேட்டால் இந்த ஜாவகங்களுக்கு எப்போ திரும்புனா உமாதேவி வந்து இந்த பொய்கையில் முருகனுக்கு பால் கொடுப்பா. அந்த பால் கொஞ்சம் சிந்தும், இந்த பொய்கையில் சிந்தும். அதை அந்த பால் கலந்த நீற்றை உண்டு உங்களுக்கு சாபம் போய் மறுபடியும் உருவம் உங்களுக்கு உண்டாகும். அப்படி இவர்களுக்கு சாபம் வந்து தேவரீர் உமாதேவியுடைய பாலை உண்ட போது கொஞ்சம் சிந்திய பால் இந்த பொய்கையில் சரவண பொய்கையில் கலந்தது. அந்த பால் கலந்த நீற்றை உண்டபடியினாலே இவர்கள் மறுபடியும் இந்த மாதிரி பழைய உருவத்தை பெற்று உங்களை நோக்கி தவம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று இந்திரன் சொன்னான். அப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு முருகன் மகிழ்ச்சி அடைந்தான். அதுக்கு மேலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதற்கு மேலே முருகனோட சென்றார்கள். அந்த 6 பேரும் அதனால் பூத கூட்டங்களும் இப்படி சென்று திருச்செந்தூரில் போய் எழுந்து விடினார்கள். திருச்செந்தூர் அப்படியும் பெற்றார் தேவசம்மர். தம்மக உரைக்கும் கூற்றன் தாதையர் உணவுமா போய் அம்மக பதிச்சுருகளா அருள் செய்து பராசரந்தன் செம்மல்கள் தம்மை நோக்கி செய்கிறது குணத்தினை விதி இம்மோடு செல்வீரந்தான் யாவையும் உணர்ந்த பெம்மான் ஸ்வரமது கடந்து நீங்கி சோதிவேல் உடைய வள்ளல் விதிமுணல் சடிலத்தன்னல் மேவு செங்குன்றூர் நோக்கி பருமணி வைரமுத்தம் பழவளம் பரும் ஆடி திரையெறி அலைவாயாலும் செந்திமா நகரம் புக்கான். திருச்செந்தூருக்கு சென்றார். அப்படி திருச்செந்தூருக்கு சென்று கடற்கரையிலே அங்கே அந்த கம்மியனை பார்த்தார். கம்மியன்னா அந்த விஸ்வகர்மாவை பார்த்தார். இங்கே உடனே ஒரு கோயில் கட்டினார் திருச்செந்தூர். அருமுகன் அங்க நேகி அகில கம்மியை நோக்கி இறையிலோர் சினகரத்தை ஏற்றுதி ஈண்ட என்ன திறனுணர் புனைவர் செம்மல் சிந்தையன் ஆடித்தேவர் உரை திரு நகரம் வெக்க ஒரு திரு கோயில் செய்தார். தேவலோகமும் வெக்கப்படும்படியாக ஒரு கோயில் கட்டினாலும் எங்கே திருச்செந்தூர். பொன்னூரும் இறத நீங்கி புறநலான் தானே நன்ன அன்னகர் அருணுலையே அரும்பெரும் துணைவர் பூதர் மன்னவர் அயன்னாலாதி வானவர் யாரும் போற்ற மின்னுபோர் பீடத்தையும் வீட்டிருந்து அப்படின்னானே. அப்படி முருகப்பெருமான் அந்த சிம்மாதனத்தில் வீட்டிருந்தான். அப்போது கந்தர்வர்கள், கிண்ணர்கள், கும்புருடர், விஞ்சையர்கள் எல்லாம் பாடினார்கள். மற்ற இவர்களெல்லாம் தோத்திரம் பண்ணினார்கள். பல பேர் பூக்களை இறைத்து முருகனை வணங்கினார்கள். வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்தார்கள். இப்படி இருக்கும்போது சுற்றிய தேவர்களெல்லாம் சூழ இருந்தான் முருகன். அந்த வேளையிலே தேவேந்திரனை பார்த்து கேட்டார். முருகன் கேட்டான், இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு துன்பம் எப்படி வந்துச்சு அப்படின்னு, உங்களுக்கு இவ்வளவு துன்பம் எப்படி வந்துச்சுன்னா தேவேந்திரனை கேட்டார் முருகன். தேவர்களை எல்லாம் சிறையில் போட்டான். நாட்டை இழந்து எல்லாரும் உரிந்து கொண்டு திரிகிறார்கள். பல பேர் சிறையில் கிடக்கிறார்கள். அதனால் இவ்வளோ துன்பம் உங்களுக்கு எப்படி வந்தது, என்ன காரணம், சூரபன்மன் எப்படி வந்தான் போனான் என்றெல்லாம் முருகன் கேட்டான். அது கேட்டான் என்று சொல்லி அதன் மூலமாக பிரகஸ்பதி சொல்கிறார். அது குரு பகவான் இந்த சூரனுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுன்னு தேவேந்திரன் அந்த பிரகஸ்பதி சொல்ல பிரகஸ்பதி சொல்கிறார். பிரகஸ்பதினாலும் குரு பகவானாலும் தியான பகவான் பிரகஸ்பதி குரு என்பது தேவகுருன்னு சொல்கிறது. நவகரகத்தில் வருகிற குரு பகவான். அதனால் இப்படி உங்களுக்கு துன்பம் எப்படி வந்ததுன்னு கேட்க அதுக்கு தேவேந்திரன் சொன்னான். அதனால் நீங்கள் சொல்லுங்க, சாமிகிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். வியாழ பகவான் சொல்கிறாரு, வச்சிரங்கொள்கரன் மற்றது செப்ப அச்சனக்குறவன் அன்னது சென்றே சிச்சமை புடை முயம்புடை சேயிது பொற்றால் உச்சி கொண்டு தொழுது இன்னன உரைப்பான்.
அரிதிய பொருள் ஆவிகளூரும் செல்வி எங்களது சிந்துதல் முன்னி புதிய சேயுருவு கொண்டன யாருக்கு இறைவன் நெஞ்சை யாரும் அளிப்பார். அதனால பெருமானே உனக்கு தெரியாததில்லை, எங்களுக்கு கேட்கறது ஒரு திருவிளையாடல் தான். எல்லா உயிருக்கும் உயிராக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிற பெருமான் எங்களை கேட்பது ஒரு விளையாடல் செய்தி என்று சொல்லி அயால கும்பிட்டு அதுக்கு மேலே வியாழ பகவான் சொல்லுகிறார் அசுரருடைய வரலாற்றை. அது அசுரகாண்டம்னு தொடங்குது, இரண்டாவது அசுரகாண்டம்னு தொடங்குது, மாயை படலம்னு. அதான் அந்த திருவாரூருக்கு தெற்க பாலைவனம்னு சொல்றாரு. திருவாரூர்ல இருந்து அந்த திருப்பரங்குன்ற வரையிலும் பாலைவனம் இருந்ததாக சொல்றாரு. அந்த காலத்துல இப்படி இருந்தது. கச்சியப்பர் புலவர்களிலே மிகச் சிறந்த புலவர். இவருக்கு மேல புலவர்களே கிடையாது. இந்த புராணத்தை பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரி சுவாமிகள் குருக்கள். பாலைவனம் இருந்ததாக. சரி, அதனாலே அசுரகாண்டம்னு வருது. இந்த அசுரகாண்டத்தில் முதல்ல முருகப்பெருமான தோத்திரம் பண்றார். அவர் எப்படி தோத்திரம்னா இதுல பேரே இல்லை, இதுல இன்னாருன்னு பேரே இல்லை, அப்படி தோத்திரம். சிவபெருமானுக்கு பேர் கிடையாது. சிவபெருமானுக்கு பேரு இல்லையா, ஊரும் இல்லை. ஊரும் இல்லை, பேரும் இல்லை, குறி இல்லை, செயல் இல்லை, முன்ன இல்லை, அவனுக்கு முன்ன இல்லை, அவனுக்கு முன்ன யாரும் இல்லை, அவனுக்கு பின்ன யாரும் இல்லை. அதுக்கு மேலே யாரையும் சார்ந்து இருக்க மாட்டான், வர்றதும் இல்லை, போகிறதும் இல்லை, அவனுக்கு மேலே இல்லை, தனக்கு சமானவர்கள் இல்லை. அப்படிப்பட்டவன் என் உயிர் கடவுளா என்னுடைய நின்றான். இப்படி சொல்றான். கடவுள் இலக்கணம், கடவுள் இலக்கணம். வேற எந்த சாமிக்கு இப்படிலாம் இலக்கணம் சொல்ல முடியாது. ஊர் இல்லை, பேர் இல்லை, குறி இல்லை, செயல் இல்லை, முன் இல்லை, பின் இல்லை, மற்ற பொருளை அவன் சார்ந்து இருப்பதில்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை, தனக்கு மேல் இல்லை, தனக்கு சமானம் இல்லை, அவன் உயிர் கடவுளா என்னுடைய நின்றான். இப்படி பாரு. ஊரிலான் குணம் குறியிலான், ஊரிலான் குணம் குறியிலான், செயலிலான் உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான் மேலிலான், தனக்கு நேரிலான், உயிர் கடவுளாயின் உள்ளே நின்றான். அப்படிங்கிறது இந்த பாட்டு. கடவுள் எப்படிப்பட்டது என்றால் தோன்றாதது, மறையாதது. கடவுள் தோற்றம் இல்லாதது, மறைவில்லாதது, எப்போதும் உள்ளது, எப்போதும் உள்ளது. அது தோற்றம் இல்லாதது, மறைவு இல்லாததுனாலே எங்கும் இருப்பதினாலே அதுக்கு ஒரு ஊர்னு கிடையாது. இப்ப நமக்கு நேர் மாறு அது சாமி, அவருக்கு நேர் மாறு நமக்கு தோற்றம் உண்டு, மறைவு உண்டு, ஊர் உண்டு, பேர் உண்டு, செயல் உண்டு, நமக்கு முன்ன உண்டு, பின்ன உண்டு. ஒரு பொருளை சார்ந்துதான் நம்ம இருந்தாகணும், புரியுதா? சார்ந்துதான் இருந்தாகணும். நமக்கு மேலே இருக்கிற ஆள் இருக்கிறார், நமக்கு சமானமாக இருக்கிறார், நமக்கு அவனுக்கு இதெல்லாம் ஒன்று ஒரு இதான் கடவுள். உயிருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் நல்ல சுவையானது தான். ஏதவன் ஊர் ஏதவன் வேர் ஆறுற்றார் ஆராயலார் என்பது திருவாசகம். அதனாலே இப்படி இலக்கணங்களை உடையது கடவுள், அதுதான் சிவன். தன்னிலையிலே சுரூப நிலையிலே, சுரூபம் தடத்தம்னு சொல்றது சித்தாந்தத்தில். சுரூப நிலை, தடத்த நிலை. சுரூப நிலைன்னா தன்னுடைய இயற்கை நிலை. இயற்கை நிலையிலே அங்கும் ஜனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருப்பது. அங்குங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறது. எங்கும் பிரகாசமாய் இருப்பதற்கு ஊர் எது? அது ஒரு வடிவமாக தோன்றியனால் அல்லவா பேர் இருக்கும். வடிவமாக தோன்றாத ஒரு பேர் பிறந்தாத்தான பேரு. பிறப்பில்லை, இறப்பில்லை, பேர் இல்லை, ஊர் இல்லை, உடன் பிறந்தார் இல்லை, அதுக்கு சமானமான பொருள் எதுவும் இல்லை. இதான் இந்த கடவுள். மற்ற எல்லா சாமியும் இது ஒன்றுன்னு சொல்றாங்க. எப்படி ஒன்றா இருக்கும்? மற்ற சாமியும் சிவபெருமானும் ஒன்றுன்னு பல பேர் சொல்றாங்கல்லவா, எப்படி ஆகும்? எல்லாம் கடவுள் சொல்றாங்க, இப்படி எல்லாம் கடவுளாகும்? இந்த இலக்கணம் உள்ள தெய்வம் வேற இருக்கா? இல்லவே இல்லை. ஊரிலான் குணங்குறியிலான், செயலிலான் உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான் மேலிலான், தனக்கு நேரிலான், உயிர் கடவுளா என்னுடைய நின்றான் அப்படின்னு தோத்திரம் பண்ணி ஆரம்பிக்கிறார். அதற்கு மேலே அந்த அசுரருடைய வரலாறு, சூரபன்மன் முதலானவர்கள் எல்லாம் எப்படி தோன்றினார்கள் என்கின்ற வரலாறு
அது ஒரு பெரிய வரலாறாக வருகிறது. அவர்கள் அடுத்த வாரத்தில் திருவருளால் சந்திக்கலாம். அசுரகாண்டம் இது ஒரு பெரிய வரலாறு. சிதம்பரேசர் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனந்தென்று துணை நாடும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைவாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா செம்பரம் குன்றில் பெருமாளே வான்முகில் வடாது வீக மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறையரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றவன் வீழ்ச்சி மனித மேன்மைகள் செய்வ நீதி வழங்குக உலகம் எல்லா நம பார்வதி பதே.